இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, வெறும் கழனி புளிச்சாரும், முட்டைக்கோஸ், கடலப்பருப்பு கூட்டும் தாங்க வச்சிருந்தேன். ஸோ மனசே சரியில்லாதனால சமைக்கவும் ஒரு மாதிரியா இருந்துச்சு. சிம்பிளா லஞ்ச் முடிச்சுக்கிட்டே, அதனால ஈவினிங் டின்னர் பார்த்தீங்கன்னா, சும்மா அடி தூளா சப்பாத்தியும், முட்டை கிரேவி வச்சேங்க. சிக்கன் கிரேவி வைப்போம்ல, அந்த ஸ்டைல்ல தான் முட்டை கிரேவி வச்சேன். இதில வந்து இன்க்ளூட் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. 4 முட்டைய அவிச்சு வச்சிருக்கேன். நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு கரண்டியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். கையிலேயே தான் அப்படியே சுத்தி சுத்தி விட்டு எடுத்து, அத ஹாட் பாக்ஸ்ல அப்படியே வச்சுருவேங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? "குற்றம் பார்ப்பேன் சுற்றம் இல்லை" அப்படின்னு. நம்ம தொட்டதுக்கெல்லாம் வந்து குத்தம் கண்டுபிடிச்சோம்னா, நம்மள சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்கன்றதுக்கு தான் அந்த பழமொழி அர்த்தம். அதுக்காக நம்ம வந்து யாரும் யாருக்கும் வந்து அடிமை கிடையாது. ஏன் சொல்றேன்னா, அந்த பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் மஞ்சரின் ரோல் வருது பார்த்தீங்களா? அது என்னமோ எனக்கு அப்படியே எனக்கு நடக்கிற மாரியே ஒரு ஃபீலிங்கு. ஓகே. அதனால தான் நேத்து விஜய் சேதுபதி அண்ணாட்ட எல்லாரும் நோஸ் கட் வாங்குனாய்ங்க. என் லைஃப்லயும் தான் நெறைய பேர்.